Decode the world unfiltered. இலங்கையில் பருவமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் டிட்வா புயலும் தாக்கியதால் நாடு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 300க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 400க்கும் மேற்பட்டவரை காணவில்லை அப்படின்னு அரசு சொல்லியிருக்குது. இது பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். வங்கக்கடலில் உருவான இந்த டிட்வா புயல் இலங்கை வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு மோசமான பேரிடராக மாறி இருக்குது. அந்த நாட்டினுடைய பெரும் பகுதியை சூறையாடிய டிட்வா மிகப்பெரிய உயிர் சேதத்தையும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி மக்களை மீளாத துயரத்தில் ஆழ்த்தியிருக்குன்னே சொல்லலாம். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக தீவிரமடைந்து புயலா வலுப்பெற்று நவம்பர் 28 இலங்கையை நோக்கி நகர்ந்துச்சு. இதனால் இலங்கையினுடைய பல பகுதிகளில் வரலாறு காணாத கனமழை பெய்தது. தொடக்கத்தில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு, திருகோணமலை இந்த மாவட்டங்களில் டிட்வா புயலுடைய தாக்கம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு வடக்கு மாகாணமான யாழ்ப்பாணம் நோக்கி நகர்ந்துச்சு. மாத்தளை போன்ற பகுதிகளில் 56 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாச்சு. சுமார் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள பல நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. 15,000க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைஞ்சிருக்குது. நிலச்சரிவுகளால் பிரதானமான சாலைகள் அது மட்டும் இல்லாமல் ரயில் பாதைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கொழும்பு மற்றும் மலைப்பகுதிகளை இணைக்கக்கூடிய வழிகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்குது. கொழும்புவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கெலனி ஆற்றில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு இருக்கு இல்லையா, இது கிராமப்புறங்களை இணைக்கக்கூடிய பாலங்களை கடுமையாக சேதமடைய வச்சிருக்குது. அவிசா வெள்ளால் இருக்கக்கூடிய சில சிறிய பாலங்கள் வெள்ளத்தால் ஏற்பட்ட அழுத்தம் அது மட்டும் இல்லாமல் எரோஷன் காரணமாக பயணிக்க முடியாத அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய சேதங்கள் ஏற்பட்டதுனால கொழும்புனுடைய உட்புற பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் தென் மாகாணங்களான மாத்தறை அதேபோல் காலையிலெல்லாம் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி பெருக்கெடுத்து ஓடுது. நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு இந்த ரெண்டும் இணைந்து தாக்கிய ரத்னபுரி மாவட்டத்தில் முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தினுடைய உக்கிரத்தினால இடிந்து விழுந்திருக்கின்றன. ரத்னபுரியில் பல வீடுகள், குடியிருப்புகள் ஒரே இரவில் மண்ணுக்குள் புதைந்த ஒரு பெரிய கொடுமையும் நடந்திருக்கிறது. மத்திய மலைப்பகுதிகளை இணைக்கக்கூடிய பிரதானமான நெடுஞ்சாலைகளும் நிலச்சரிவுகள் காரணமாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் மீட்பு பணிகளும் நிவாரணப் பொருட்களுடைய விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடிய இலங்கையில் டிட்வா புயலால் பாதிப்பு அதிகரிச்சிருக்குது. பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸில் அந்த நாடு இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அரசியல் ரீதியாக ஒரு தேர்தல் நடத்தி புதிய ஆட்சியெல்லாம் வந்துச்சு. இன்னமும் பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீளாத ஒரு நாடு தான் இலங்கை. இந்த புயல் மாபெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். சுமார் 5,10,000 ஹெக்டேர் நெல் வயல்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. விவசாயம் அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன கட்டமைப்புகளை மீட்டெடுக்கிறதுக்கு மட்டும் $30 பில்லியன் உடனடியாக தேவை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மலையக பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் அப்படிங்கிறது நாட்டின் 2 பில்லியன் மதிப்புள்ள தேயிலை தொழிலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேயிலை அங்கே இருக்கக்கூடிய வருமானத்திற்கு மிக முக்கியமானது, ஜிடிபிக்கே ரொம்ப முக்கியமானது. இப்போ நிலச்சரிவுகளால் தேயிலை தோட்டங்கள் அழிந்திருப்பதனால இந்த துறையினுடைய உற்பத்தி அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி வருவாயில் பெரும் இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கு. இலங்கை தற்போது எதிர்கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது மருத்துவமனைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வெள்ள அபாயம் அப்படிங்கிறது தான். மாத்தறை மாவட்டத்தில் பிரதானமான மருத்துவமனையினுடைய தரைத்தளங்களில் நீர் புகுந்ததுனால மருத்துவமனையினுடைய செயல்பாடு முற்றிலுமாக முடங்கிடுச்சு. சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் அவசரமாக மேல்தளங்களுக்கு மாற்றப்பட்டாங்க. நாட்டின் முக்கிய மருத்துவமனைகளில் ஒன்றான காலையில் இருக்கக்கூடிய கராபிட்டியா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு அருகிலையும் வெள்ள நீர் தேங்கியதுனால மருத்துவமனைக்கு வரக்கூடிய சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஊழியர்களோ நோயாளிகளோ மருத்துவமனைகளுக்குள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதேபோல் கொழும்பை சுற்றி இருக்கக்கூடிய கெலனி ஆற்று பகுதிகளில் வெள்ள அபாய அளவை தாண்டியதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மருத்துவமனைகள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி இருக்கின்றன. இது ஒரு பெரிய சிக்கல். இப்போ ஒரு உடனடி மருத்துவம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் கொழும்பு பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. துண்டித்த சாலைகள், நிலச்சரிவுகள் அப்படின்னு இதுக்கிடையில் 25,000 இராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. விமானப்படை தன்னுடைய ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை பயன்படுத்தி வெள்ளத்தால் சூழப்பட்ட அது மட்டும் இல்லாமல் நிலச்சரிவுகளால் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க. உணவு தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாதிப்புகளில் பேரிடர்களில் உணவுங்கிறது கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும். இப்போ கூரைகள், உயர்ந்த கட்டடங்கள் அப்படின்னு எல்லாவற்றிலும் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய மக்களை விமானப்படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்கக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம்.
சாலை வழியே சென்றடைய முடியாத தொலைதூர பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலமாக உணவுப் பொருட்கள், குடிநீர், அது மட்டும் இல்லாமல் மருந்துகளை விநியோகம் பண்ணுறாங்க. இராணுவத்தினுடைய சிறப்பு படையினர், அது மட்டும் இல்லாமல் வெள்ள மீட்பு குழுக்கள் ரப்பர் படகுகளை பயன்படுத்தி வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை நேரடியாக மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து போகிறாங்க. இதெல்லாம் ரிலீஃப் ஒர்க்காக ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. வெள்ளம் வடிந்த இடங்களில் இராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவினர் இடிந்து விழுந்த, அது மட்டும் இல்லாமல் சேதமடைஞ்சிருக்கக்கூடிய சாலைகள் இருக்கு இல்லையா, அதேபோல் பாலங்கள், இதையெல்லாம் சீரமைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. போக்குவரத்துக்கான தற்காலிகமான பாதைகளை அமைக்கக்கூடிய பணிகளும் இராணுவத்தினரை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. ஆபரேஷன் சாகர்பந்து திட்டத்தின் மூலமாக இந்தியா அனுப்பிய விமானப்படை ஹெலிகாப்டர்கள், அது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்களும் இந்த மீட்பு பணிகளை செய்து வர்றாங்க. இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மூலமாக கடுமையான வெள்ளத்திலும் பல லட்சம் மக்கள் உரிய நேரத்தில் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்களை காப்பாற்ற உயிரை தியாகம் செய்த ஒரு விமானியை பற்றியும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். வெண்ணப்புவ பிரதேசத்தில் இலங்கை விமானப்படையினுடைய அதிகாரி விங் கமாண்டர் நிர்மல் அப்படிங்கிறவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குறதுக்காக ஹெலிகாப்டரில் சென்று கொண்டிருந்த போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாச்சு. இந்த விபத்தில் விங் கமாண்டர் நிர்மல் உயிரிழந்தார். விபத்தின் போது ஹெலிகாப்டரில் இருந்த மற்ற 4 பணியாளர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. 41 வயதான விங் கமாண்டர் நிர்மல் இலங்கை விமானப்படையினுடைய மிக மூத்த விமானியாக இருக்கிறார். 3000 மணி நேரத்துக்கும் அதிகமான பறக்கும் அனுபவத்தை கொண்டவர் தான். வெள்ளத்தால் சூழப்பட்ட லுனுவியா பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தின் மீது மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்காக அவங்க பறந்துட்டு இருந்தார். அவங்க மக்கள் அதை பெறுவதற்காக காத்திருந்தாங்க. விமானி நிர்மல் தன்னுடைய ஹெலிகாப்டரை தரையிறக்க முயற்சி பண்ணுறாரு. அங்கே குடியிருந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக ஹெலிகாப்டரை கூட்டத்திலிருந்து விலக்கி அருகில் இருந்த ஆற்றின் நீர்ப்பரப்புக்கு அருகே தரையிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ தான் எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டர் கீழே விழுந்தது. மக்களின் பாதுகாப்புக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அவர் செய்த வீரச் செயலை இலங்கை விமானப்படை பாராட்டியிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் கூட அவருடைய மனிதாபிமானத்தை பார்க்கிறது. இந்த டிட்வா அப்படிங்கிற இந்த வினோத புயல் இருக்கு இல்லையா, இதில் பல வினோதங்கள் இருக்குது. முதல் வினோதம், நேரடியாக தாக்காத ஒரு பேரிடர் அப்படின்னு இதை பார்க்க முடியும். டிட்வா ஒரு வெப்பமண்டல புயலாக இருந்தாலும் அது இலங்கையினுடைய நிலப்பகுதியை நேரடியாக கடக்கலை. புயலுடைய மையம் தீவு பகுதிக்கு வெகு தொலைவில் இருந்த போதிலும் அதனுடைய ஈரப்பதம், அது மட்டும் இல்லாமல் மழை மேகங்கள் இலங்கையின் மீது குவிந்து வரலாறு காணாத அளவுக்கு நீடித்த கனமழையை பொழிஞ்சுது. பொதுவாக ஒரு புயல் நேரடியாக தாக்கினால்தான் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்படும். வழக்கமாக வங்காள விரிகுடாவில் உருவாகக்கூடிய புயல்கள் விரைவாக வடக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி நகர்ந்துடும். ஆனால் டிட்வா புயல் அசாதாரணமான நீண்ட நேரம் ஒரே இடத்துல நிலை கொண்டுட்டு இருந்துச்சு. அதனுடைய நகர்வும் கூட ரொம்ப மெதுவாக தான் இருந்துச்சு. இந்த நீண்ட நிலைத்தன்மை காரணமாக அதனுடைய ஈரப்பதம் முழுவதும் இலங்கையினுடைய மலைப்பகுதிகளில் சிக்கி இடைவிடாத கனமழையாக மாறிடுச்சு. இதுதான் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கையும் மண்ணில் ஊடுருவி நிலச்சரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக மாறுச்சு. சாதாரண பருவமழையின் போது ஏற்படக்கூடிய வெள்ளத்தை விட டிட்வா புயலினுடைய பாதிப்பு நிலச்சரிவுகளை மையமாக கொண்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். மிக அதிகப்படியான நீர் செங்குத்தான மலைச்சரிவுகளில் ஊடுருவதனால நுவரெலியா, பதுளை, ரத்னபுரி போன்ற மாவட்டங்களில் வீடுகளை முழுமையாக மூடிய பயங்கர நிலச்சரிவுகளாக ஏற்பட்டுச்சு. வீடுகள் மொத்தமாக நிலத்துக்குள்ளே முழுமையாக புதையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நிலச்சரிவுகளின் வீரியம், அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையே அதிக உயிரிழப்புக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. டிட்வா போன்ற அசாதாரணமான புயல்களுடைய உருவாக்கம், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நீடித்த தன்மைக்கு காலநிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள்லாம் சந்தேகிக்கிறாங்க. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால புயல்கள் அதிக ஆற்றலையும் அதிக ஈரப்பதத்தையும் எடுத்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகபட்ச மழையை திடீர்னு பொழியக்கூடிய திறனை பெறுவதாக இப்போ ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த டிட்வா புயலை 2 புயல்களோட ஆய்வாளர்கள் ஒப்பிடுறாங்க. ஒன்று ஒக்கி புயல். நாம் பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்தித்தோம், நம்முடைய மீனவ சகோதரர்கள் பலரையும் இழந்தோம். மற்றொன்று ஃபானி. 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த ஒக்கி இருக்கு இல்லையா, இந்தியாவை நேரடியாக தாக்கலை. அதிக கனமழை மற்றும் பலத்த காற்றை இந்தியா மற்றும் இலங்கையினுடைய தென் பகுதிகளில் அது ஏற்படுத்துச்சு. அதே போல் டிட்வாவும் இலங்கையை நேரடியாக தாக்கலை, ஆனால் அதிக மழையையும் சேதத்தையும் ஏற்படுத்துச்சு. 2019ஆம் ஆண்டினுடைய ஃபானி புயல் ஒடிசாவை நோக்கி நகர்வதற்கு முன்னாடி வங்காள விரிகுடாவில் மிக மெதுவாக நகர்ந்து அதுக்கு பிறகு தீவிரமடைந்து மிக வேகமாக நகர்ந்துச்சு. இதே போல் தான் டிட்வாவும் மிக மெதுவாக நகர்ந்த ஒரு புயல். சில சமயம் அதனுடைய வேகம் மணிக்கு வெறும் 3 கிலோமீட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. கணிக்க முடியாத புயலாக கூட மாறுச்சு இந்த டிட்வான்னு பார்க்கலாம். வழக்கமாக வங்காள விரிகுடாவில் உருவாகக்கூடிய புயல்களோட ஒப்பிடும்போது டிட்வா புயலுடைய செயல்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் அது இலங்கையில் ஏற்படுத்திய தாக்கம் இருக்கு இல்லையா,
இது வானிலை ஆய்வாளர்களுக்கு சில சவால்களை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். பெரும்பாலான புயல்களுக்கு ஒரு தெளிவான நகரும் பாதை இருக்கும். ஆனால் டிட்வா புயல் இலங்கைக்கு அருகில் ஒரே இடத்துல நிலைத்திருந்துச்சு. புயலுடைய இந்த மெதுவான இயக்கமே அது எத்தனை நாட்களுக்கு மழையை கொடுக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுல ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்துச்சு. இதனால தான் மிக நீண்ட காலத்திற்கு இலங்கையின் மீது ஈரப்பதம் குவிகிறது அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியல. பொதுவாக புயலுடைய மையம் இருக்கு இல்லையா, அந்த அது எங்கே கரையை கடக்கிறது அல்லது நெருங்கிறது அப்படிங்கிறது அடிப்படையில் தான் அதனுடைய தாக்கத்தினுடைய தீவிரம் கணிக்கப்படும். டிட்வாவை பொறுத்த வரைக்கும் இந்த கணிப்பு சாத்தியப்படலை. வங்காள விரிகுடாவில் உருவாக்கக்கூடிய புயல்களுக்கு பெயரிடும் முறை உலக வானிலை அமைப்பு கீழ் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளால் சுழற்சி முறையில் வழங்கப்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அந்த அடிப்படையில் தான் இந்த டிட்வாங்கிற பெயரும் ஒரு உறுப்பினரால் வழங்கப்பட்டுச்சு. வழக்கமாக இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்திய புயல்களுடைய பெயர்களை எந்த நாடும் மீண்டும் வழங்காது. உதாரணமாக கத்ரீனா, ஓகி, இந்த புயல்கள்லாம் இருக்கு இல்லையா. கத்ரீனா ஹரிக்கேன் 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய முக்கியமாக தெற்கு மாகாணங்களாக இருந்த லூசியானா அதே போல் மிசிசிப்பியிலலாம் தாக்கிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதில் 1800 பேர் உயிரிழந்தாங்க. சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சு. உலகிலேயே மிகவும் பேரழிவை ஏற்படுத்திய புயல் அப்படின்னு கத்ரீனா தான் இதுவரைக்கும் இருக்குது. இதே போல் தான் ஒக்கி புயலால் தமிழ்நாடு அதே போல் கேரளாவை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்கள் உயிரிழந்தாங்க. 2 மாநிலங்களிலும் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டுச்சு. டிட்வா புயலும் இவ்வளவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதனால எதிர்காலத்தில் இந்த பெயர் புயல்களுக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்று எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மனிதாபிமானம் நிறைந்த நாடுகள் இப்போது இலங்கைக்கு உதவ முன்வர்றாங்க. பேரிடர்கள் காலத்தில் தான் நமக்கு மனிதம் அப்படிங்கிறத தெரிய வரும். எவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், பேரிடர் முன்னால் எல்லாமே ஒன்றா மாறிடும் அப்படிங்கிற அளவுக்கு பேரிழப்பை சந்தித்திருக்காங்க இலங்கை மக்கள். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தோட்டத் தொழிலாளர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேயிலை தோட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது மீண்டும் பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களிலும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.